குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான இதை பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன், அதாவது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அண்டு காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். சரிங்களா? டொமைன் வந்து சப்செட் ஆஃப் சியாக இருக்கும், கோடொமைனும் சியாக இருக்கலாம், சப்செட் ஆஃப் சியாக இருக்கலாம். ஸோ ரெண்டுமே என்னது, சப்செட் ஆஃப் சியாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம டீல் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. எஸ்ஸுங்கிறது ஆக்சுவலாக சில நேரத்தில் டொமைன் எடுத்துருப்பாங்க. எஸ் நான் ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சியோட நான் எம்டி செட் எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ செட் நாட்டுங்கிறது சி இந்த இதில் உள்ள ஒரு பாயிண்ட்டு. ஸோ லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்ஸோட லிமிட் பாயிண்ட்டு அது எங்கே இருக்குன்னா சியில் இருக்கும். சரி, எஸ்ஸில் இருக்கணும் அவசியம் கிடையாது. லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட்டு வந்து அந்த எலமெண்ட் வந்து எஸ்ஸுங்கிற செட்டில் இருக்கணும் அவசியம் கிடையாது, சியில் இருக்கலாம். சரிங்களா? அதான் லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ் செட்டு. சரிங்களா? அந்த பாயிண்ட் எடுத்தாச்சு. சப்போஸ் எ பாயிண்ட், இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் இன் சி, அந்த பாயிண்ட்டை தான் இந்த லிமிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட்டு செட் சீக்வல் செட் நாட் சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன சொல்லணும்னா, ஃபார் எவ்ரி, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் தான். ஃபார் எனி கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தேர் இஸ் எ டெல்டா கிரேட்டர் தென் 0 சச் தட் f of z modulus of f of z minus l less than epsilon. ஆக்சுவலாக அது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லை சென்டராக வச்சு எப்சிலான் ரேடியஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஓப்பன் பால் இன் சி. ஓகேங்களா? ஒரு இன்டீரியர் ஆஃப் எ சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். சரிங்களா? வென்னவர் அதே மாதிரி இங்கேன்னா 0 less than modulus of z minus z naught லெஸ் தென் டெல்டா ஃபார் எவ்ரி செட் பிலாங்ஸ் டு எஸ். சரிங்களா? ஆக்சுவலாக அதுனா டெலிட்டட் நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். சரிங்களா? செட் நாட்டை சென்டரை வச்சு டெல்டா ரேடியஸில் ஒரு வரையக்கூடிய ஒரு ஓப்பன் பால்ஸ், அதாவது ஒரு சர்க்கிள், இன்டீரியர் ஆஃப் எ சர்க்கிள். அந்த சர்க்கிளில் அதர் தென் செட் நாட் இருக்காது. ஸோ அந்த கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எஸ்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே இது ட்ரூவாக இருக்கணும். இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்டில் இந்த வேல்யூ வந்து லிமிட்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? நிறைய டாப்பிக்குள்ளே போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, சப்போஸ் எ பாயிண்ட் இதை அப்படியே மாற்றி எழுதிடும். அதை தான் எழுதுகிறோம். எல் பிலாங்ஸ் சி செட் டு பி லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஃப் அட் செட் சீக்வல் செட் நாட் இஃப் கண்டிஷன் இதான். இந்த மாதிரி போட்டுக்கலாம். லிமிட்டு செட் டென்ஸ் டு செட் நாட் எஃப் ஆஃப் இசட் கோஸ் டு எல். ஆக்சுவலாக இங்கே லிமிட்டிங் ப்ராசஸ் வந்து எல்லா டைரெக்ஷனும் நம்ம பண்ணணும். சரிங்களா? லிமிட்டிங் ப்ராசஸ் வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் பண்ணணும். ஆக்சுவலாக ரியலில் வந்து ரெண்டு டைரெக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா ரியல் ஸோ இதான் நம்மளோட மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்டையர் ரியல் லைனே இப்படி தான். அப்போ ஒரு ஓப்பன் பால்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே தான் எடுக்க முடியும். அப்போ இது ரெண்டு டைரெக்ஷன் தான் இருக்கும், ரைட் லெஃப்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இங்கே நம்ம என்ன செய்யறோம், R2ல் எடுக்கிறோம். சரிங்களா? எக்ஸ் ஒய். இப்போ இங்கே என்ன செய்ய முடியும்னா, இங்கே வந்து ஓப்பன் பால்ஸ் இப்படி வரைய முடியும். சரிங்களா? அப்போ எல்லா டைரெக்ஷன்லையும் நம்ம என்ன செய்யணும், பண்ணணும். சரிங்களா? எல்லா டைரெக்ஷன்லையும் என்ன செய்யணும், லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லா கர்வ் எல்லா இதையும் நம்ம எடுத்து பண்ணணும். சரிங்களா? டுவர்ட்ஸ் த பாயிண்ட் தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி பாத் டென்ஸ் டு தட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? எல்லா டைரெக்ஷன்லையும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்படி லிமிட்டு செட் சீக்வல் செட் டென்ஸ் டு செட் நாட் எஃப் ஆஃப் இசட் வந்து எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்டில் லிமிட் வந்து லிமிட் வந்து எல்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்டில் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது யூனிக்காக இருக்கும். சரிங்களா? அது ஒரு முக்கியமான கண்டிஷன். இது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தியரம் என்னென்னா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி. சரிங்களா? இது ரியல் பார்ட். ஆக்சுவலாக இது ஒரு 2 வேரியபிள் இருக்கும், இது ஒரு 2 வேரியபிள் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ டிஃபைன் ஆன் ஏ நான் எம்டி செட் எஸ் சப்செட் ஆஃப் சி எடுத்துக்கிறோம். சப்போஸ் இதில் உள்ள லிமிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். செட் நாட்டுங்கிறது இதில் உள்ள ஏதோ ஒரு லிமிட் பாயிண்ட்டு. சப்போஸ் எஃப் வந்து, ஸோ எஃப் ஹேஸ் ஏ லிமிட், இந்த பாயிண்டில் எஃப்க்கு லிமிட் இதுன்னு இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அப்போது அந்த யூ வந்து லிமிட்டிங் அட் தட் பாயிண்ட் இஸ் கச்சாக இருக்கும். அதேமாதிரி லிமிட் அட் தட் பாயிண்ட் இஸ் கேயாக இருக்கும். சரிங்களா? அதாவது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டாக பிடிச்சிருக்குமா. ஸோ இந்த ரியல் பார்ட்டுக்கு இது இதாகும், இது இமேஜினரி பார்ட் வந்து கேக்கு இதாகும். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். கேக்கு கன்வெர்ஜ் ஆகும். கன்வெர்ஜ் சொல்ல முடியாது, இது அதோட லிமிட்டு. சரிங்களா? நம்ம லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் பார்க்குறோம், கண்டினியூட்டி சொல்லக்கூடாது. சரிங்களா? ரைட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கேட்கலாம். அது இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா,
அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ லிமிட்டு செட் டென்ஸ் டு செட் நாட் எஃப் ஆஃப் செட்டு கட்ச் ப்ளஸ் ஐகேன்னு இருந்துச்சுன்னா எஃப்ங்கிறது ரியல் பார்ட். ஸோ இது ரியல் பார்ட்டு ரியல் பார்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அட் த பாயிண்ட் வந்து கச்சாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இமேஜினரி ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லிமிட் அட் திஸ் பாயிண்ட் வந்து கேயாக இருக்கும். சரிங்களா, ரைட். இது முக்கியமானது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டினியூட்டினா அதே தான் சேம் டெஃபினேஷன் எழுத போகிறோம். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட்டு செட் நாட் பிலாங்ஸ் டு எஸ். இது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஸோ எஸ்ஸில் உள்ள ஒரு பாயிண்டில் தான் நம்ம கண்டினியூட்டி பேச முடியும். சரிங்களா, அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ் பேசுகிறோம். இங்கே அப்படி கிடையாது. இந்த எஸ்ஸில் உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டினியூட்டி அட் எ பாயிண்ட் பேசலாம். ஸோ இட்ஸ் டெஃபினேஷன் சேம் தான். ஃபார் எவ்ரி எப்சிலான் greater than 0 there is a delta greater than 0 such that modulus of f z minus f of z naught less than epsilon whenever z minus z naught less than delta for our z belongs to s. சரிங்களா, ஆக்சுவலாக என்னென்னா ஃபார் எவ்ரி எந்த எப்சிலான் கொடுத்தாலும் ஏதோ ஒரு டெல்டா வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அந்த ஒரு டெல்டாவை கண்டுபிடிக்கணும். ஃபார் எவ்ரி எப்சிலானுக்கு இந்த மாதிரி டெல்டாவை கொடுத்துட்டோம்னா எஃப் வந்து இஸ் கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட்டு செட் நாட் வந்துடும். சரிங்களா, ஓகே. சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருந்தால் கண்டினியூஸ் ஆன் எஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா, ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா பேர் யூடியூப்பில் ஃபுல்லாக இதாக நடக்குது. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னால் கையெடுக்காமல் வரைஞ்சாலும் கண்டினியூஸ் கிடையாதுங்க. கையெடுத்துட்டு வரைஞ்சாலும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கும், கொடுக்க முடியும். அப்போ பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் வருது, எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம். கிராஃப் வரையும்போது பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் வச்சு வரைஞ்சி எத்தனை ஃபங்க்ஷன் நம்ம கண்டினியூஸ் சொல்லியிருக்கிறோம். சும்மா பேருக்கு அடிச்சு விட்டு போகிறாங்க. அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் சரி, அவங்க பார்த்தா பாதி இது பொய். கையெடுக்காமல் வரைஞ்ச கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படிலாம் கிடையாது. அதாவது டொமைனே டிஸ்க்ரீட்டாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக மாறிடும். டொமைன் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக மாறிடும். அப்போது கையெடுத்து எப்படி இது பண்ண முடியும்? ஸோ கையெடுக்கலாம், அதெல்லாம் சும்மா சொல்கிறது. சரிங்களா, அதுக்கு சம் கண்டிஷன் வரணும். கையெடுக்காமல் வர்றதெல்லாம் சம் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும், சும்மா சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போது இதான் ஆக்சுவலாக இதான் நம்ம ப்ராப்ளத்து ஃபுல்லாக இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் செட் நாட் பிலாங்ஸ் டு எஸ். ஸோ லிமிட் அட் செட் நாட் வந்து எஃப் ஆஃப் இசட் நாட்டாக இருக்கணும். சரிங்களா, ஸோ இதான் நம்ம ப்ராப்ளத்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ இதில் சம் தியரம்ஸ் மட்டும் பாருங்கள், 4-5 தியரம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகே, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் டொமைன் சீன் எடுத்துட்டோம். சப்போஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட்டு இந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது, டொமைனில் உள்ள ஒரு பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குன்னா, ஸோ டொமைனில் எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கன்வர்ஜஸ் டு செட் நாட் இருக்கிற மாதிரி, டொமைனில் எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் சீக்வன்ஸ் இன் டி அதோட இமேஜ் வந்து கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் செட் நாட்டாக போகணும். அது ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் செட் நாட்டாக இருக்கும். சரிங்களா, இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். புரியுதுங்களா, எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் செட் நாட் பிலாங்ஸ் டு டின்னு சொல்லணும். அதுக்கு என்ன கண்டிஷன்னா, ஸோ இந்த டொமைனில் உள்ள எந்த ஒரு சீக்வன்ஸ் டியில் உள்ள எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தால் பத்தாது, அது வந்து செட் நாட்டு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி எடுத்து, இதுக்கு இமேஜ் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செட்டோட இமேஜ் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு இதோட இமேஜ் கன்வர்ஜ் ஆகணும். சரிங்களா, இது வந்து இப்போ எழுதியிருக்க சீக்வன்ஸ். ரைட்டுங்களா, இப்போ எழுதியிருக்க சீக்வன்ஸ். ரைட்டுங்களா, ரைட். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் வந்து சப்போஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட்டு செட் நாட்டாக இருந்தால் போத், அதான் முக்கியமானது, போத் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே கண்டினியூஸ் அட்டு செட் நாட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரிங்களா, ஸோ இதை தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருப்போம். இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும், சப்போஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் செட் நாட்டாக இருந்தால் தென் இப்படி எழுதிக்கலாமா. ஆக்சுவலாக எஃப் இஸ் கண்டினியூஸ்னால் பை காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் படி இந்த இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா, லிமிட் ஆக்சுவலாக அது ஒரு கண்டினியூட்டி வரும். எஃப் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ இது வந்து என்னென்னா, ஸோ செட் சீக்வல் செட் நாட் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் செட் நாட் வந்துடும். சரிங்களா, ஸோ இதில் இருந்தால் அது எழுதியிருக்கும். சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக இந்த இதே இப்போ இதில் இருந்தால் எழுதியிருப்போம். இந்த இதே நம்ம இதில் இருந்தால் எழுதியிருப்போம். சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான். சப்போஸ் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அட் செட் நாட்டில் லிமிட் எல், இந்த ஃபங்க்ஷனுக்கு அட் செட் நாட்டில் லிமிட் எம்மு அப்படி கொடுத்தாச்சுன்னா எல் எம்மு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட்டுங்களா, ஃபைனைட். ரைட்டுங்களா, ரைட். சப்போஸ் இதை ஆட் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு லிமிட் அட் கண்டுபிடிக்கும் போது
லிமிட் வேல்யூ ஆட் பண்ணால் போதும். பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. சரிங்களா? இதுலேருந்து ட்ரூ. இப்போ இது இருக்குன்னா இது ரெண்டும் அப்படியே அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் சேம் தான். கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து சப்போஸ் டிவிஷனில் இருக்கும்போது கன்வர்ஜஸ் டு 1/L இருக்கும். ப்ரொவைடட் f of z வந்து நாட் ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி z பாயிண்ட். ஃபார் எவ்ரி zக்கு இந்த வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கும். அதே நேரத்தில் எல்லும் நாட் ஈக்குவல் 0 இருக்கும். அதே மாதிரி குவஷியன்ட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட கான்வர்ஸ் பார்ட்டாக நாட் ட்ரூ. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் அட் செட் நாட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கன்வர்ஜஸ் டு எல்லாம் இருக்கணும், கன்வர்ஜஸ் டு எம்மாக இருக்கணும். எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சப்போஸ் எஃப் அண்ட் ஜி ஆர் கண்டினியூஸ் அட் செட் நாட்டாக இருந்தால் அதோட அடிஷன், அதோட சப்ராக்ஷன், அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் z ஆர் கண்டினியூஸ் அட் செட் நாட்டாக இருக்கும். அதே மாதிரி எஃப் கண்டினியூஸாக இருந்தால் 1/f கண்டினியூஸாக இருக்கும். ப்ரொவைடட் எஃப் ஆஃப் z நாட் ஈக்குவல் 0 ஃபார் எவ்ரி பாயிண்ட். அதேமாதிரி f/g இஸ் கண்டினியூஸாக இருக்கும். இது மாட் எஃப் ஆல்ரெடி சொல்லிட்டு நான் அங்கே சொன்னதுன்னு சொல்லி மறுபடியும் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் செட் நாட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கண்டினியூட்டியில் ஒரு முக்கியமான தியரம்ஸ். அப்புறம் என்ன தியரம்னா எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். சரிங்களா? ஆன் சிலே இருக்கும். அப்புறம் இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் வச்சு அடுத்து ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் டிஃபைன். ஆக்சுவல் ரேஷனல் ஃபங்க்ஷன் என்ன ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல், அவ்வளோதான். ஒரு பாலினாமியல் ஒரு இன்னொரு பாலினாமியல் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இது ரேஷனல் ஃபங்க்ஷன். ப்ரொவைடட் q ஆஃப் z வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கும். இது ஒரு பாலினாமியல், முக்கியமான கண்டிஷன். இது ஒரு பாலினாமியல். சரிங்களா? q ஆஃப் z வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும் ஃபார் எவ்ரி பாயிண்ட், எவ்ரி செட்டுக்கு. சரிங்களா? ஸோ இப்படி இருக்க ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரேஷனல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? சரி, சப்போஸ் இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா கண்டினியூட்டி சொல்லலாம். சப்போஸ் இப்போ வந்து இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆன் செட் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா தென் தெர் இஸ் ரேஷனல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஆன் எஸ். இது ஒரு முக்கியமான தேரம். ஸோ நிறையா ப்ராப்ளத்தில் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ரேஷனல் ஃபங்க்ஷன் தான் நம்ம நிறையா ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். அதாவது காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் சொல்கிறாங்க. அவ்வளோதான். எஃப் காம்போசிட் ஜி இஸ் கண்டினியூஸ். அதாவது ஃபங்க்ஷன் ஸோ ஜி கண்டினியூஸாக அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட கண்டினியூஸ் வந்து கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ காம்போசிஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நெக்ஸ்ட்டு சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் கூட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.